14th March 2026 அன்று நமக்கு இந்த காரடையான் நோன்பானது கடைபிடிக்க வேண்டும். கஷ்டே பலே இந்த ஒரு சாஸ்திரத்துல ஒரு கஷ்டே பலே பலே. இந்த பலம் எப்போ வரும்னா கஷ்டப்பட்டதான் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, வேலைக்கு போறீங்களா, இதெல்லாம் தாண்டி எது ரொம்ப முக்கியம்? கணவன் மனைவி ஒற்றுமை தான். இந்த பூஜையாக இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்பொழுது நாம் இருப்பது, நம்ம என்ன சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் இது வியாபகாரிகம், டெம்பரரி தான், தற்காலிகமானது தான், அனைத்தும் மாறும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க பாருங்க. நாம் நன்றாக இருப்போம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்குதுங்க. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பண்டிகைகள்ல ரொம்ப முக்கியமான பண்டிகையாக நாம கருதுறது காரடையார் நோன்பு. ஆக்சுவலா அந்த பண்டிகை நோன்பாகவே நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். அதுல பல விஷயங்கள் இருக்கு. இது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை நாம அதுல இருக்கக்கூடிய பல ரகசியங்களை இன்னைக்கு சிவாச்சாரியார் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நமஸ்காரம். நமஸ்காரங்கள். காரடையார் நோன்பு, காரடையார் நோன்புன்னா எங்களுக்கு அடைதான். அதை தாண்டி காரடையார் நோன்புங்கிறது என்ன? இந்த காரடையார் நோன்பு, இந்த காரடைன்னு அந்த கார் அரிசி, அதனால இப்ப சத்யவான் சாவித்ரி, சாவித்ரி நம்ம அந்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். சத்யவான் சாவித்ரின்னு அவருக்கு அந்த 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 காலம் வந்தது. அது அவருடைய அந்த யமன் மூலியமா அந்த பிராணனை அபகரிக்கக்கூடிய ஒரு காலம் வந்தது. அந்த சமயத்துல சாவித்ரி விரதம் இருந்து எப்படி அந்த விதியையும் மாற்ற முடியும், அந்த ஒரு நம்மளுடைய தெய்வ பலத்தினால் அப்படின்றத மார்க்கண்டேயரை நம்ம பார்த்தோம், மார்க்கண்டேய மகரிஷியும் பார்த்தோம். அதே மாதிரி இங்க சாவித்ரி அந்த விரதம் இருந்தால், அப்ப காட்டுல வனத்துல தானே இருந்தா, வனத்துல இருந்த போது அந்த கார் அரிசியினால் ஒரு அடை செய்து அப்ப அதை அர்ப்பணித்து இந்த விரதம் இருந்தா. அதனால இந்த காரடையான் நோன்பு பொதுவா அந்த மாசி மாதத்துல இருந்து அந்த பங்குனி மாதம், அந்த சந்தில ஜங்ஷன், இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி 14th March 2026 அன்று நமக்கு இந்த காரடையான் நோன்பானது கடைபிடிக்க வேண்டும். அந்த இரவு பின் இரவு உங்களுக்கு இது வருது, பங்குனி மாதத்தினுடைய பிறப்புனால 14th March அன்னைக்கு பிட்வீன் 9 to 10 அந்த சமயத்துல நம்ம இந்த காரடையான் நோன்பானது நம்ம விரதமா இருக்கணும். பொதுவா நம்ம வீட்டுல ஒரு பூஜை அறையிலயோ உங்களுக்கு எங்க இதுவா இருக்கோ, எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்களோ, சுவாசினிகள், கன்னியாக்கா அப்படின்னு இருந்தா கூட அவ்வளவு இலை வச்சிடணும். இந்த வாழை இலை நுனி வடக்கு பார்த்து இருக்கணுங்க, வடக்கு பார்த்து இலை வச்சிடணும். வெற்றிலை பார்க்கு எல்லாமே வச்சு அந்த இது இருக்கும், அந்த கயிறு சரடு சரடை அந்த ஒரு புஷ்பத்தை கட்டி என்ன சம்பிரதாயம் இருக்கோ அதை கட்டிட்டு அங்க வச்சுடுவா. வயதானவர்கள் அந்த வீட்டுல யாரு பெரியவர்களோ அவர்கள் என்ன பண்ணணும், அந்த சுவாமிக்குன்னு ஒண்ணு அதுல வச்சிடணும். அவங்களுடைய இலையில வைத்து சுவாமிக்கு, இப்ப அம்பாள் காமாட்சியாகவோ, காமாட்சியா பொதுவா நினைச்சு பண்ணுவா, என்ன உங்களுக்கு வீட்டில் வழக்கமோ, என்ன சக்தி, இந்த பராசக்தியினுடைய அம்சம் தானே. அப்ப அந்த சக்தியை அவாகித்து எப்படி ஒரு படத்துலயோ பண்ணலாம், எப்படி உங்களுக்கு அது எல்லாமே சம்பிரதாயங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒரு சம்பிரதாயம், மெயின் பூஜை முறை பார்த்தோம்னா இந்த நம்ம பிரார்த்தித்து கொண்டு அந்த சரடை அம்பாளுக்கு சேர்த்து விடுறோம். இந்த அடையும் பார்த்தோம், கார் அரிசியில பண்ண இது வெள்ளத்தினாலையும் அடை பண்ணி இந்த வெண்ணெய் தான் அது ஒரு இதுவே இருக்கு, ஒரு உருகாத வெண்ணெயும், அந்த வெண்ணெய் உருகாம அது சேர்க்கணும். அது நமக்கு மாதிரி இந்த அம்பாளுக்கு கட்டிட்டு இதுல ரெண்டா இந்த அடைய ரெண்டா வைக்க வேண்டியது. ஒண்ணு நம்ம சாப்பிட வேண்டியது யாருன்னா நம்மனா அந்த சுவாசினிகள், ஒன்னொன்னு அவர்களுடைய கணவன்மார்களுக்கு கொடுத்துட வேண்டியது. சரி, கன்னியாக்காவா இருந்தா அவ அப்படி ரெண்டு சாப்பிட வேண்டியது. அவ வேற என்ன அந்த சக்தி, அவ்வளவு நாளைக்கு அவ தரிக்கணும்ன்றா ஒரு சக்தி அவளுக்கு. கன்னியாக்கா இலைகள் மட்டும் 7 பேர் தான் இருக்காருன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இலை வச்சிடலாம். ஈவன் நம்பர் 2, 4, 6, 8 அப்படி இருக்கணும் இலைகள். இப்ப நீங்க 5 பேர் தான் அவங்க வீட்டுல இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு இலை வைங்கோ, அதை மட்டும் வச்சு அம்பாளுக்கு அந்த அதிகமா இருக்கிறதோ அது தவிர்த்து ஒரு 2 இதை நம்ம சமைக்கும் பொழுது 2 எடுத்து அருகில் இருக்கக்கூடிய பசுவிற்கு நாம் கொடுத்து விட வேண்டும். இந்த 9 to 10 அடுத்த நாள் கொடுத்தலாம். இந்த தடவை இரவு 9 காத்தால என்னன்னா அந்த இரவு வர்றதுனால அந்த தாய்மார்கள் எல்லாம் காத்தால இருந்து வருத்தமா இருக்கணும். சாப்பிடாம இருக்கிறது முடிஞ்சால் நல்லது, சாப்பிடாம முழுக்க சாப்பிடாம இருந்தா நல்லது. இல்ல என்னால முடியலாத பொழுது பழங்களோ அது போன்று சாப்பிட்டு இருக்கலாம். கர்ப்பிணி பெண்களால முடியாத, சோ அவர்கள் விரதம்னு இல்லாம அந்த சமயத்துல கயிறு மட்டும் கட்டிண்டா போறோம். ஓகே. இந்த காரடையார் நோன்பை பொறுத்தளவுல
ஆக்சுவலா என்ன பூஜை வந்து இப்ப அம்பாள் வழிபாடு தான். அம்பாள் வழிபாடு தான். அதுக்கு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்லோகத்தை சொல்லி கட்டிக்கணும். பொதுவா நம்ம தமிழ்ல சொல்லும்போது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என்னை விட்டு என் கணவர் பிரியாது இருக்க வேண்டும்ன்றது பிரசித்தமா தெரியும். அதாவது ஒரு காலம் என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பிரார்த்தனை பாருங்க. வருஷத்துல டெய்லியுமே நினைக்கிறோம், அந்த மாங்கல்யத்தை தொட்டு கும்பிடுறோம். என்னுடைய ஒரு காலம் என்ன ஆனாலும் என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரியக்கூடாது. இதுதாங்க நம்முடைய சமயம். வந்து கணவன் மனைவின்னு திருமணம் ஆயிடுச்சுன்னா இந்த டிவோர்ஸ்ன்ற கான்செப்ட் நம்ம இதுல இல்ல, பிரிதல்ன்றதே இல்ல, கடைசி வரைக்கும் ஒன்றாக இருக்கு. ஒரு காலம்னா எந்த காரணத்தை கொண்டும் நான் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வெண்ணெய் முக்கியமா உருகாததா இருக்கணும், அதை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது. சத்யவான் சாவித்திரிய ஸ்மரணம் பண்ணிட்டு எப்படி அவ சாவித்திரி தைரியமா இருந்தா, பைபிள்ல என்ன ஆனாலும் உயிர் போறதுதான் ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. இப்பனா ஒரு வியாபாரத்துல போனாலே கெட்டு போனாலே நொடிஞ்சு போயிடுறோம், யாராவது தவறா பேசினாலும் நொடிஞ்சு போயிடுறோம். என்ன ஆனாலும் தைரியமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடுங்க இது. வந்து அந்த தோரம்னு பேருங்க, அந்த சரடுக்கு தோரம் பேரு. தோரம் கிருண்ஹாமி சுபகே, தோரம் கிருண்ஹாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம். அந்த மஞ்சள்னா அரித்ரானா மஞ்சள், சஹாரித்ரம் தராம்யகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம். இந்த கணவனுக்கு நல்லா ஆயுசு கொடுமா, அவர் நன்றாக இருந்தால் நானும் இது இன்செப்பரபிள் தானே, ரெண்டுமே அவருக்குன்னு நினைக்கும் பொழுது நானும் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. சுப்ரீதா எப்பொழுதுமே திருப்தியாக இரம்மா அப்படின்னா நானும் எப்பொழுதுமே திருப்தியாக, சர்வதான அனைத்து காலங்களிலும் திருப்தியாக இருக்க வேண்டும். என்னுடைய கணவர் நல்ல ஆயுஷுடன் இருக்க வேண்டும். தவிர்த்து உங்களுக்கு அம்பாள் சம்பந்தமான ஸ்தோத்திரங்கள்னா சொல்லலாம். சர்வமங்கல மாங்கல்யே எல்லாருக்குமே தெரியும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. மாதிரி அம்பாள் சம்பந்தமான ஸ்தோத்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியறதோ, அம்பாயி நமஹா, நீங்க அது ஸ்தோத்திரங்கள் தெரியல. அம்பாயி, அம்பானா சக்தி, தாய், அம்பாயி தாயே அம்மா காப்பாத்து, பக்தி தான். இந்த இது தோரம் கிருண்ஹாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம், நான் தரிச்சுக்கிறேன். பர்த்து இது நம்ம அவங்க அவர் தரித்து கொள்ளும் பொழுது நம்ம கட்டி விடுறா பாருங்களா, கட்டிக்கும் பொழுது பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. கல்யாணம் ஆகாத குழந்தைகள் வெறுமனே கட்டிக்கலாம். இந்த கல்யாணம் ஆன பெரியவாளுக்கு இது மாதிரி பர்த்துஹுன்னு கணவருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அவளுக்கு சம்பிரதாயம் இருந்தால், இது கூட சம்பிரதாயங்களை பொறுத்துதாங்க. அவங்களுக்கு இந்த கன்னியாகா பெண்களுக்கும் பண்றதா இருந்தா நம்பர் மட்டும் அந்த இலை வந்து should be ஈவன் நம்பர். ஓ சரி சரி. ஈவன் நாளே 8 பேர் இருக்கான்னா 8 இலை வந்துரும், 5 பேர் இருக்கான்னா ஆட் நம்பர் பாருங்க, அப்ப 6 வச்சிருக்கணும். ஓகே ஓகே. அதிகமா இருக்கிறது பசுக்கு கொடுத்துடலாம். இந்த காலகட்டத்துல எல்லாருமே விரதம் இருக்கிறாங்களா நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் இருக்கிறாங்க, செய்யறாங்க. இப்போ இது வழக்கம் இல்ல, இப்போ புதிதாக யாராவது தொடங்கலாமா? தொடங்கலாம், கண்டிப்பாக தொடங்கலாம். இதெல்லாம் புராணங்கள்ன்றது நமக்கு எளிமையாக கடவுளின் அருளை பெறக்கூடிய வழிகாட்டக்கூடிய கிரந்தங்கள் புராணங்கள். சோ புராணங்கள்ல இது இருக்கின்றன. சில பேர் செய்யவில்லை என்றால் அவங்களுக்கு அந்த மரபு விட்டு போயிருக்கும், திரும்பி உத்தாரணம் பண்றோம், திரும்பி கொண்டு வரோம். நன்மை பயக்கக்கூடியது தானே. புரியுது. இது ஒண்ணு குலதெய்வத்தை மாத்தணும் அப்படின்னா இல்ல, சுவாமியை மாத்தணும் இல்ல, சுவாமி இது வந்து நமக்கு நன்மை பயக்கக்கூடியது. சோ இது கண்டிப்பாக அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது. சரி, ஓகே. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்க இருக்கலாம், கம்பல் பண்ணல. எனக்கு விருப்பப்படுற நான் பண்ணலாம்னு நினைக்கிற பொழுது இது பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் அந்த 14ஆம் தேதி பண்ண முடியாத ஒரு சூழல் அமையுது அப்படின்னு சொன்னா அவங்க இதை வேற இன்னொரு நாள்ல செய்துக்கலாம். ஏற்கனவே வேற யாராவது செய்யறா பாருங்க, செய்யறவா கிட்ட போய் அந்த சரடை கட்டிக்கலாம். இப்போ அன்னைக்கு கட்டிக்க முடியாது, அது ஒரு 4 நாள் கழிச்சு அந்த மாசி மாசம் பங்குனி சந்தியில தான் அது பண்ணக்கூடியதுங்க பூஜை. ஓகே. பண்ண முடியாதவர்கள் அந்த ஒரு வாரம் கழிச்சு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணி கட்டிக்கலாம். இது வந்து நம்ம மனசமாதானத்துக்கு தான். புரியுது. பெஸ்ட் என்னன்னா, இப்ப நமக்கு இந்த தடவை பண்ண முடியலன்னா வேற ஒரு செய்கிறார்கள். அந்த சரடு இருக்கும் பாருங்க, ஆமா, சரடு அவங்க வீட்டுல போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கட்டிட்டா போதுமானது. கட்டிக்கலாம். இல்ல நான் எங்க வீட்லயே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த வாரம் இல்லாம ஒரு வாரம் கழிச்சு நீங்க அது மாதிரி நீங்க சொல்ல மாதிரி இந்த சூழ்நிலைகள்ல அவங்களால வர முடியல, பண்ண முடியலன்னா ஒரு வாரம் கழிச்சு அம்பாள் நினைச்சு ஒரு பூஜையை தான் நாங்க பண்றோம், பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி விரதங்கள் வந்து இப்போ சில காலகட்டங்கள்ல வந்து
இப்போ ஒரு வருஷம் எங்களுக்கு பண்டிகையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க அதுல வந்து இந்த விரதங்கள்லாம் நியமங்கள்லாம் சேர்ந்து வரும். ஆமாங்க. இதுல என்னன்னா அவங்க வீட்டுல பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல அது மாதிரி ஒரு தடவை நடந்தது. பண்ணும்பொழுது எங்க வீட்டுல அவங்க என்ன பண்ணாங்க, எங்க சகோதரி வீட்டுல அவங்க வீட்டுல பூஜை இருந்தது. அவங்க வீட்டுல போய் அந்த சரடு கட்டின்னு வந்துட்டாங்க. கட்டின்னு வந்து கட்டிக்கலாம். அது ரக்ஷதன வேண்டிய அவசியம் ரக்ஷதனங்க. பூஜை பண்ண மாட்டாங்க. நான் பூஜையில அந்த ஒரு வருடம் நமக்கு ஒரு தீட்டு இருந்ததுன்னா ஒரு வருடம் பண்ண மாட்டாங்க. பட் நமக்கு ப்ரொடெக்ஷன் வேணுமே. ஓகே ஓகே. அடுத்து என்னன்னா, இது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், சுமங்கலிகள், கன்னியா பெண்கள், அவ்வளவுதான். வேற யாரும் கிடையாது. ஏன்னா இதுக்கு பர்பஸ் கணவன் நன்றாக இருக்க வேண்டும். இந்த கன்னியா காணும் பொழுது அடுத்து திருமணமாக கூடியவள் அவள் அப்படின்னு அந்த மாதிரி. ஓகே சரி. இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு, ஏன்னா காலையில எழுந்து இரவு வரைக்கும் விரதம் இருந்து அந்த பூஜையை பண்ணி அப்புறம் கட்டிக்க போறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணினா என்ன பலன்? அது கஷ்டே பலே. இது ஒரு சாஸ்திரத்துல ஒரு கஷ்டே பலே பலே. இந்த பலம் எப்ப வரும்னா கஷ்டப்பட்டதான் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வருத்திக்கிறோமோ, வருத்துதல்ன்றது நம்ம கஷ்டப்பட்டாதான். நான் இது எப்படி புரிஞ்சுக்கிறான்னு தெரியல கேட்கிறவா. கஷ்டப்பட்டாதான் வருமானா கஷ்டப்பட்டாலும் வரும். இல்ல நீங்க இல்ல நான் சுகமாவே இருக்கிறேன், எனக்கு இதுவும் நடக்குதுன்னா அது உங்க இஷ்டம். இது சாஸ்திரங்கள் நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இத நீ செய், இந்த மாதிரி விரதம் இரு அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்ச் கோசம் சொல்லியிருக்கா. இது இந்த மாசி மாசம் ஜங்ஷன்ல பண்ண சொல்லியிருக்கானா, முதல்ல நடந்ததுன்றது ஒண்ணு. இரண்டாவது அந்த மாசி மாசத்தில் இது மாதிரி உபாசனை பண்ணும்போது ஒரு மாறுதல் ஏற்பட்டதுனால அன்னைக்கு நம்ம லீவ் போட்டுட்டு அன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வந்தா சாப்பிடணுமே அப்படின்னா, இப்ப நீங்க மெடிக்கல்ல ஒர்க் பண்ற அவளால லீவ் போட முடியாது. முக்கியமா அத்தியாவசியமா இருக்கா அவளால லீவ் போட முடியாது. பெண்களே சொல்றாங்க, யாரால் முடியுமோ அந்த ஆணும் பெண் 2 பேருமே அவ ஒரு இது எடுத்துட்டு விடுமுறை எடுத்துக்கொண்டு ஒரு ரிலீஜியஸ் லீவ்னு சொல்றாள், அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக அந்த விரதம் இருக்க வேண்டும். இருந்தால் கணவன் மனைவி தானங்க. அந்த பர்த்துகுன்னு ஆயுஷ்ய சித்தியர்த்தம்னு என்னன்னா, கணவன் நன்றாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி நன்றாக இருந்தால்தான் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். ஒரு குடும்பம் என்றால் என்ன, எல்லாம் சேர்ந்தது தானே. அப்ப இது ரொம்ப முக்கியமானது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, வேலைக்கு போறீங்களா, இதெல்லாம் தாண்டி எது ரொம்ப முக்கியம்? கணவன் மனைவி ஒற்றுமை தான், குழந்தைகளுடைய ஒரு நன்மை தான். இப்ப இது அனைத்து விதமான நன்மைகளை இந்த பூஜையானது நமக்கு அளிப்பதினால் இதற்காகத்தான் நாம் கண்டிப்பாக அந்த விரதங்கள் இருப்பது சிறப்பு. சொன்னவர் முடியாதவர்கள் பழங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம். அன்னமா சாப்பிட மாட்டாங்க தெரிஞ்சு. அதுவும் கர்ப்பிணி பெண்கள், மறுபடியும் கர்ப்பிணி பெண்களுக்கு இதெல்லாம் ரூலே இல்லைங்க. யாரா செஞ்சாங்கன்னா அவங்க இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், பண்ண வேண்டிய அவங்களுக்கு. ஏன்னா நைட்டு 9-10 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கக்கூடாதுங்க. மாதிரி வயதானவர் இருக்கா, அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நான் சொல்றது யாரெல்லாம் முடிகிறதோ, எவரெல்லாம் முடிகிறதோ செய்ய செய்ய. ஆனா இது நமக்கு குடும்ப ஒற்றுமை மிகப்பெரிய பயன் வரும் பொழுது, இப்ப நீங்க ரொம்ப லாங் போனோம்னா, ரொம்ப நாள் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கணும், ரொம்ப லாங் ஊருக்கு போனோம்னா, அது மாதிரி பெரிய பலன்கள் வருவதற்கு கஷ்டே பழையன்னு அந்த ரூல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிரமப்படுறோமோ அது நமக்கு ஒரு பயன் தரும் அப்படின்றதுனால. இது ரெண்டாவது, குழந்தைகள் பார்க்கிறார்கள், ஓஹோ என்னுடைய தாயார் என்னுடைய தந்தைக்காக இது போன்று வேண்டுகிறார்கள், குடும்பம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும்னு அந்த ஒரு எண்ணத்தையும் தாங்கள் உண்டாக்குகிறீர்கள். முக்கியமா we should be an example for our children. வெறும் பேசுவதனால் இல்ல, நான் பார் என்னுடைய கணவன் ஒற்றுமையாக நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நான் நன்மை அடைய வேண்டும், நான் செய்கிறேன். அதை பார்த்து அந்த குழந்தை பாப்பா கண்டிப்பா. அப்ப அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ண வைக்கணும். அன்னைக்கு முடிஞ்சா அவங்களும் லீவ் போடணும். லீவ்ன்றது நான் ஏன் சொல்றேன்னா, வெளியில போயிட்டு அந்த சமயத்துல வந்தா வெறும் பக்ஷணம் தான் தெரியறது, எதற்காக செய்தோம் என்பது நமக்கு தெரிவதில்லை. இங்க நான் சொல்றது எங்க முடியறதோ, லீவ்ன்றதை நான் பொதுவா போட சொல்ல மாட்டேன், நல்லா ஒர்க் பண்ண தான் சொல்லுவேன். ஆனால் எங்க முடிகிறதோ அப்பதான் அந்த அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியுங்க. புரியுது. அப்ப இது ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக செய்ய வேண்டியது. அப்பேற்பட்ட யமனிடமிருந்து அந்த சத்தியவானை சாவித்ரி காப்பாற்றினாள். அப்பேற்பட்ட பூஜையை நான் செய்து அதாவது நம்ம முக்கியமா எனி பூஜைங்க, எந்த பூஜையாக இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்பொழுது நாம் இருப்பது, நம்ம என்ன சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் இது வியாபகாரிகம், டெம்பரரி தான், தற்காலிகமானது தான், அனைத்தும் மாறும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க பாருங்க. நாம் நன்றாக இருப்போம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்குதுங்க. அதனால டாக்டர்ஸ்னா போறீங்க, நீங்க சைக்காட்ரிஸ்ட் போனா நீங்க இப்படி நினைங்க அப்படி நினைங்கன்றா, இது எளிமையான வழியில உங்களுக்கு பூஜைகள் கிடைக்குது. ஒரு ஆலயத்துக்கு போறீங்க, நீங்க பிரதட்சணம் பண்றீங்க, ஒரு சக்தி கிடைக்குது. ஒரு விரதம் இருக்கு, நாளைக்கு இந்த பூஜையா, காரடையா நோன்பா, இது பண்ண போறோம்னா இந்த கார் அரிசி இதை வச்சு இது பண்றோம், இந்த அரிசியை வச்சு இது பண்றோமா, இதை வச்சு பண்றோமா, அந்த ஆர்வம் என்ன பண்றது, உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. உற்சாகம் இருப்பதனால் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது,
ஒரு வாழ்க்கையில என்ன தேவையோ அது வழிகாட்டுகிறது. நிச்சயமா. அப்ப இந்த விரதங்களுடைய முழு பயன் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. நம்முடைய குழந்தைகளும் இதே தர்மத்தில் அந்த அனுசரிக்கக்கூடிய ஒரு தர்மத்தையும் நம்ம அவங்களுக்கு உட்புகக்கூடிய ஒரு வாழ்க்கை. ரொம்ப 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 அழகா சொன்னீங்க. நேர்களை காரைடையார் நோன்பு பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடிப்படையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேள்விகள்லாம் கேட்டு விளக்கம் பெற்றிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குறிப்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. வாய்ப்பு கிடைக்கிற போது நான் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா நன்றி, நமஸ்காரங்கள். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.